வீரமுள்ளவர்கிட்ட வலிமுள்ளவர்கிட்ட தான் வீரத்தை காட்டணும், எளியவர்கிட்ட இரக்கம் காட்டணும். அதாவது இரக்கம் காட்டாத இந்த அரசு, திமுக அரசு, இரக்கம் காட்டாத அரசு அதிகாரிகள் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தகுதி இல்லாத இடத்துல வந்து பதவியில வந்து ஓட்டிகிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட தலைவர், தகுதி உள்ள தலைவர்களை வந்து உருவாக்க வேண்டிய இந்த அடக்குமுறை தான் நம்மள தலைவர் நம்மள மாதிரி பிள்ளைகளை வந்து உருவாக்கும். தமிழக வெற்றி கழகத்தின் பொதுக்குழு நடைபெற்றது. அந்த பொதுக்குழு கூட்டத்தில் விஜய் அவர்கள் பேசியிருக்காரு. 2026 சட்டமன்ற தேர்தல் வந்து திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டின்னு பேசியிருக்காரு. அவர் ஒரு நடிகராக தான் மக்கள் பார்க்குறாங்களே தவிர அவர் ஒரு அரசியல்வாதியாக வந்து இது வரைக்கும் யாருமே ஏற்றுக்கல. நம்ம முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வந்து இவர் சொல்லி தான் நமக்கு தெரியுமா என்ன, இது வந்து அவர் ஒரு அரசியல் நிலைப்பாடு. அவர் அதாவது விஜய் என்ன பேசுனாலும் அதை மிகைப்படுத்தி ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறதுக்கான அந்த மீடியாக்கள் இருக்குது. மீடியாக்கள் வந்து அறமில்லாத மீடியாக்கள் தான் இங்கே செயல்பட்டு இருக்குது. அண்ணா வணக்கண்ணே. வணக்கம் தமிழையா, எப்படி இருக்கீங்க? நலம் 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 தமிழையா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேண்ணே. ஆனால் இப்போ மருதமலையில் வந்து தமிழில் குடமுழுக்கு நடத்தணும்னு சொல்லிட்டு நாம் தமிழ் கட்சி உறவுகள் நீதிமன்றம் சென்று அதை சாத்தியப்படுத்தியிருக்காங்க. தமிழில் குடமுழுக்கு நடத்தணும்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அதாவது இது வரவழைக்க வேண்டிய ஒரு செய்தின்னு வச்சிங்களேன். அந்த மருதமலை தமிழ் குடமுழுக்கு சமமாக நீதிமன்றம் சென்று போராடி சட்ட ரீதியாக வந்து அந்த வெற்றியை பெற்றிருக்காங்க. நாம் தமிழ் கட்சி நிர்வாகி உறவுகள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் வந்து நன்றியும் வாழ்த்தையும் சொல்ல வேண்டிய கடமை நம்ம ஒவ்வொரு தமிழனுக்கு இருக்குது. பார்த்தீங்கன்னா அது குடமுழுக்கு செய்ய சொல்லி தமிழில் வந்து ஒரு போராட்டத்தை நோட்டீஸ் துண்டறிக்கை கொடுக்குறத இதை போனாங்க. அது வந்து காவல்துறை வந்து அவங்கள கைது பண்ணாங்க. கைது பண்ண கூட இது ஒரு சட்ட ரீதியான போய் வாங்கியிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம், வரவேற்கிற விஷயம். ஆனால் திராவிட மாடல் அரசு என்ன செய்ய போகிறாங்க? இப்போ மும்மொழி கொள்கைக்கு எதிராக வந்து தீர்மானம் போடுறாங்க, போராட்டத்தை கொண்டு போகிறாங்க. அப்புறம் வந்து தொகுதி பிரச்சனைன்னு சொல்லிட்டு அனைத்து மாநில அமைப்புகள்லாம் சேர்க்குறாங்க. அது அனைத்து முதல்வர் அளவு கூட வச்சு சேர்த்து தீர்மானம் போடுறாங்க. தொடர்ச்சியாக இது பண்ணிகிட்டு இருக்காங்க தவிர, ஆனால் இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே தமிழை தான் வந்து நம்ம வந்து குடமுழுக்கு பண்ணணும், நன்னீராட்டு பண்ணணும், தமிழை தான் வந்து அந்த மந்திரத்தில் சொல்லணும் அப்படின்னு சொல்லக்குள்ள இந்த திராவிட மாடல் அரசு அதுக்கான சாத்தியம் ஒன்றும் பண்ண மாட்டேது. இது ஒரு என்ன சொல்கிறது, திராவிட மாடல் அரசை பொறுத்த வரைக்கும், ஸ்டாலின் பொறுத்த வரைக்கும் 300 தடவை தமிழ் மூச்சு தடவை சொல்லுவதை தவிர அது அந்த தமிழை வைத்து கொண்டு அவருக்கு பிழைப்பு தான் பார்த்து ஆட்சி அதிகாரத்தை வந்து உட்காந்துட்டாங்க. அவருக்கு தமிழ் பற்றியெல்லாம் கவலை கிடையாது. இன்றைக்கி இருக்கிற அரசு சூழலை பொறுத்து பார்த்தீங்கன்னா அவங்களோட முதலமைச்சர் பதவி 2026 எப்படி வந்து காப்பாற்றி கொள்ள முடியும்? இன்றைக்கி எதிர்கணக்கு, அதாவது கணக்கு சொல்கிறாங்க அரசியல் சட்டமன்றத்தில். பார்த்தீங்கன்னா எடப்பாடி பற்றி ஒரு கணக்கு சொல்கிறாங்க. இவங்களுடைய அரசியலுக்காக தேவையில்லாத ஒரு கணக்கு பற்றி தான் பேசிட்டு இருக்கிறாங்க தவிர மக்களுக்காக, மண்ணின் மனிதர்களுக்காக, இந்த தமிழுக்காக எந்த வகையிலும் இந்த திராவிட மாடல் அரசாகட்டும், திமுக அரசாகட்டும், பெரியாரை தூக்கி பிடிக்கிற இந்த திமுக அரசு வந்து எந்த இதுக்கும் வந்து தமிழுக்கு வந்து ஒரு உண்மையாக இருந்ததே கிடையாது. இவங்களாம் காலகாலமாக தமிழின விரோதிகள் தான். விரோதிகளோட துரோகிகள் தான் இவங்க. அப்படிப்பட்டவர்களை இவர் இந்த மண்ணிலிருந்து அகற்றினா மட்டும்தான் நம்முடைய நோக்க தமிழோடைய குடமுழுக்கையாகட்டும் எது இருந்தாலும் சரி, நம்ம மண்ணின் மயன் சேர்ந்த தமிழ் வந்து ஒரு அதிகாரத்தில் உட்காந்தா மட்டும் தான் சாத்தியமாகிற விஷயம். அது 2026 செந்தமிழ் சீமானுடைய அந்த முதலமைச்சர் கனவு வந்து உறுதியாகக்கூடிய அந்த தீர்ப்பு வந்து நமக்கு வலு சேர்க்கணும் தான் நான் நம்புகிறேன். அதே போல் இப்போ மருதமலையில் துண்டறிக்கை கொடுத்தது, தமிழில் வழிபாடு செய்யணும், குடமுழுக்கு நடத்தணும், துண்டறிக்கை கொடுத்ததுக்கு காவல்துறை அதிகாரிகள் வந்து அடித்து இழுத்துட்டு போனாங்க. இது அடக்குமுறையாக நீங்கள் பார்க்குறீங்களா? எப்படி இது? அதாவது எங்களை பார்த்தீங்கன்னா நாங்கள் தொழிற்சங்க சார்பாக வந்து நாங்கள் எப்பவுமே வந்து ஒரு கோரிக்கை ஒன்று, அதாவது முழக்கத்தை ஒன்று சொல்லுவோம். காவல்துறை பொறுத்த வரைக்கும் அரசாங்கத்தோட அடியாக்கள் அப்படி தான் நாங்கள் சொல்லுவோம். காவல்துறை பொறுத்த வரைக்கும் அரசாங்கத்தோட அடியாக்கள், ஏவல்துறை அவங்க வந்து வாங்குகிற சம்பளத்துக்கு வந்து அரசாங்க அதிகாரிகள், ஆட்சியாளர் என்ன சொல்கிறாங்க, அமைச்சர்கள் என்ன சொல்கிறாங்க, அதுதான் அந்த வேலை. அவங்களுக்கு வந்து அந்த போராட்டத்தோட நோக்கம் என்ன, போராட்டத்தை நடத்துபவர்கள், இயக்க தலைவர்கள் யார், அமைப்பாளர் யார், அந்த உறவுகள் யார், அவருடைய பின்னணி என்ன, அதை பற்றிலாம் அவங்களுக்கு கிடையாது. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம அண்ணன் வீட்டிலே போயிட்டு இந்த சம்மனை இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒட்டிட்டு நம்முடைய முன்ன பாதுகாவலரை தூக்கிட்டு வராங்க. இதெல்லாம் வந்து தேவையில்லை. அப்பயே வந்து இது வந்து மிகப்பெரிய ஒரு எழுச்சி வந்திருக்கணும். தொடர்ச்சியாக வந்து இந்த திமுக அரசு இதுமாரி பண்ணிட்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா அண்ணாமலை வந்து இந்த ஒரு போராட்டத்தை அறிவிக்குள்ளே அந்த மதுவிலக்கு 1000 கோடி ரூபாய் கொள்ளன்னு சொல்லிட்டு அறிவிக்குள்ள போய் கைது பண்ணுறாங்க. நம்ம அண்ணன் வீட்டில் போயிட்டு பாதுகாவலர் கைது பண்ண அதே உதவி ஆய்வாளர் தான் அண்ணாமலை போய் காலில் விழாத கூட கெஞ்சல் சார்னு. அப்போ அதிகாரத்தை மேலே மத்தியில் ஆட்சியாளர்கள் கண்டு பயப்படுறாங்க இந்த திமுக அரசு மட்டும் பயப்படல, இங்கே இருக்கிற அரசு அதிகாரிகள், காவல்துறைகள், ஏவல்துறைகள் இவங்களும் பயப்படுறாங்க. அப்போ அதாவது நம்ம இதை ஒரு தலைமை பண்புன்னு பார்த்தீங்கன்னா வீரமுள்ளவர்கிட்ட வலிமுள்ளவர்கிட்ட தான் வீரத்தை காட்டணும், எளியவர்கிட்ட இரக்கம் காட்டணும்,
அதாவது இரக்கம் காட்டாத இந்த அரசு, திமுக அரசு, இரக்கம் காட்டாத அரசு அதிகாரிகள், இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தகுதி இல்லாத இடத்துல வந்து பதவியில் வந்து ஓட்டிகிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட தலைவர், தகுதி உள்ள தலைவர்களை வந்து உருவாக்க வேண்டிய இந்த அடக்குமுறை தான் நம்மள தலைவர் நம்மள மாரி பிள்ளைகளை வந்து உருவாக்கும். கண்டிப்பாக அந்த 2026 வந்து நம்மள மாரி பிள்ளைகள் வந்து எவ்வளோ ஒரு அடக்குமுறையில் வந்தாலும் நம்ம தாண்டி எழுந்து வருவோம். இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு இது இல்லை. இன்னும் வந்து நம்ம ஜனநாயகத்தை கடைப்பிடிக்கிறோம். அதுதான் வந்து இப்போ இந்த நேரத்தில் நம்ம சொல்ல வேண்டியது. அதீத ஜனநாயக நம்பிக்கிட்டு இருக்கிற தம்பிகள் நம்ம. அதே போல் நேற்று தமிழக வெற்றி கழகத்தின் பொதுக்குழு நடைபெற்றது. அந்த பொதுக்குழு கூட்டத்தில் விஜய் அவர்கள் பேசியிருக்காரு. 2026 சட்டமன்ற தேர்தல் வந்து திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டின்னு பேசியிருக்காரு. இந்த கருத்தை எப்படி பார்க்குறீங்க? உண்மையாகவே தமிழ்நாட்டில் கள நிலவரம் இப்படி தான் இருக்கா? அதாவது நடிகர் விஜய் என்பவர் வந்து ஒரு மாபெரும் ஒரு நடிகர். அவர் ஒரு எல்லாருடைய இல்லத்திலும் போய் எல்லாருடைய சின்ன பிள்ளைங்க முகத்திலும் போய் பதிஞ்சிட்டார். அவர் ஒரு நடிகர். அவர் ஒரு நடிகராக தான் மக்கள் பார்க்குறாங்களே தவிர அவர் ஒரு அரசியல்வாதியாக வந்து இது வரைக்கும் யாருமே ஏற்றுக்கல. நம்ம அவர் பேசுகிறார். நேற்று பொதுக்குழு கூட்டத்தில் பேசுகிறார். என்ன பேசுகிறார் பொதுக்குழு கூட்டத்தில்? பொதுக்குழு கூட்டத்தில் ஒரு தலைவர் என்பவர் அங்கே வந்த மண்டல நிர்வாகிகளுக்கு கட்டமைப்பை பற்றி பேசணும், கட்சியோடைய கட்டமைப்பை பற்றி பேசணும், வாக்காளர் பூத்தில் ஆள் வைக்கிறத பற்றி பேசணும், கட்சி நம்ம மக்கள் போராட்டத்தை எப்படி கொண்டு போகணும், மக்கள்கிட்ட நம்ம எப்படி போய் நம்ம சென்றடையணும், அதை பற்றி தான் பேசணும். அதை பற்றி பேசாமல் அவர் வந்து மிகப்பெரிய ஒரு பெருந்தலைவராகவும் தன்னை காட்டிக்கொள்வதாக முத்துவேல் மு கருணாநிதி ஸ்டாலின் அப்படின்றார். இதெல்லாம் முதல்ல பேரே சொல்றாரு. அது ஒரு முன்னாடி பேரெல்லாம் சொன்னது இல்லை. அதாவது முத்துவேல் மு கருணாநிதி ஸ்டாலின் வந்து இவர் சொல்லி தான் நமக்கு தெரியுமா என்ன? இது வந்து அவர் ஒரு அரசியல் நிலைப்பாடு. அவர் அதாவது விஜய் என்ன பேசினாலும் அதை மிகைப்படுத்தி ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறதுக்கான அந்த மீடியாக்கள் இருக்குது. மீடியாக்கள் வந்து அறமில்லாத மீடியாக்கள் தான் இங்கே செயல்பட்டுக்கிறது. நாம் தமிழ் கட்சியில் பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா அரசியல்னா என்ன, தமிழ் தேச அரசியல் என்ன, சீமன் வந்து பிரபாகரன்லாம் யார், இதெல்லாம் ஒரு களமாக நின்று அதாவது ஒரு இருக்கிற களத்தில் இப்போ நம்ம அதை பேசிட்டு இருக்கிறோம். இந்த களத்தை வந்து தமிழ் தேச அரசுக்கு எப்படி பயன்படுத்தணும், மக்கள்கிட்ட போய் நம்ம யார் சார் புதுச்சேரியா நாம் தமிழ் கட்சியில் ரமேஷ் யார் மக்களுக்கு தெரியுமா தெரியாதா? இப்படி தான் நம்ம மக்களோட மக்களாக கலந்தால் இன்றைக்கி சீமான்ற ஒரு மனிதர் சாமானியிலேருந்து வந்து ஒரு திரைப்பட இயக்குறான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னும் வந்து இன்றைக்கி இது தமிழ்நாட்டில் வந்து 3வது பெரிய கட்சியாக வளர்ந்து நிற்கிறாரு. புதுச்சேரியில் 3வது பெரிய கட்சியாக நிற்கிறாரு, தனித்து நிற்கிறாரு, கட்சி அங்கீகாரம் பெற்றிருக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்து நம்ம விஜய் வந்து இந்த நேரத்தில் வந்து நாங்கள் தான் வந்து திமுகவுக்கு எதிரான ஆள் என்று சொல்வது ஒரு நகைச்சுவையான ஒரு விஷயமாக தான் நம்ம பார்க்கணும். அவர் வராரு, ஏதோ அவர் ஒரு ஆர்வத்தை நம்ம குறைக்க வேணாம். ஆனால் கூட இருக்கிற ஆதவ அர்ஜுன் பேசுகிறதெல்லாம் பார்த்தா நமக்கு ஒரு பயமாக இருக்குது. இருக்கிற இடத்துலேருந்து கட்சி மாறிட்டு ஒரு ஆதவ அர்ஜுனை அதுமாரி ஒரு சூழ்நிலை பார்த்தீங்கன்னா யாரோ இந்த போஸ்ட் ஒன்று அடித்து ஓட்டிட்டாங்க. பொது மாநில பொதுச் செயலர் புஷி ஆனந்த் அந்த அளவுக்கு அல்லு விட்டுருக்கோம் நேரம். வருங்கால முதலமைச்சர்னு ஓட்டி வருங்கால முதல் எங்கள் புஷி ஆனந்த் இங்கே யார் புதுச்சேரியில் என்ன பண்ணார்? ஜோயாலக்ஸுக்கு வந்து நகை கடை கொள்ள விஜய் வந்து வர குண்டாந்தடி வச்சுட்டு எம்எல்ஏ நின்னாலும் அவர் ஒரு ஆள் தான். அரசியல் அவருக்கு அறிவு இருக்கா இல்லைன்னா நான் அதுக்குள்ளே நான் போகல என்ன. ஆனால் இவரோட அரசியல் பார்க்கக்குள்ள மக்கள் பாவமாக இருக்காங்க, பயமாக இருக்குது நமக்கு. இன்றைக்கி எங்கள் ரங்கசாமி என்ன சொல்கிறாருன்னா தமிழ்நாட்டிலையும் புதுச்சேரியில் நான் தனித்து நிற்பேன்றார். விஜயோட கூட்டணி வைப்பார். ஆமாம், இப்படிப்பட்ட நோக்கமில்லாத அரசியல்வாதிகளை வச்சுக்கிட்டு இந்த மக்கள் என்ன பாடுபட போகிறாங்களோ இந்த மக்களையும் சேர்த்து மீட்டெடுக்க வேண்டிய கட்டாயம் வந்து நாம் தமிழ் கட்சி நம்ம பிள்ளைங்களுக்கு எதிர்கால தலைமுறைக்கு இருக்குது. இது கண்டிப்பாக நம்ம இது பதிவு பண்ணுற இடத்துல நம்ம இருக்கிறோம். கண்டிப்பாக 2026 மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை தமிழ்நாட்டிலையும் புதுச்சேரியிலும் நாம் தமிழ் கண்டிப்பாக உருவாக்கும். சரி, நான் இவ்வளோ நேரம் பொறுமையாக பதிலளித்ததுக்கு நன்றி. நன்றி.